ஹாய் ஹலோ வணக்கம் டு கே. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ வந்து நான் வந்து ஃப்ரீ ஃபயர் போட்டிருந்தேன். ஸோ இப்போ ஜிடி 5 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து இந்த ஜிடி 5 வந்து கம்ப்ளீட் ஸ்டோரி மிஷினில் தான் போட போகிறோம். ஸோ எனக்கு வந்து இதெல்லாம் வந்து இந்த மிஷின்லாம் எனக்கு வந்து முடிக்க தெரியாது. ஸோ எதை பார்த்து முடிச்சிருக்கேன்னா யூடியூப்பை பார்த்து இன்டர்நெட்டை பார்த்து தான் முடிக்க போகிறேன். சரியா? ஸோ இருங்க அங்கே போய். ஓகே, இப்போ நான் வந்து கட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து ரொம்ப நேரம் ஆகும்ல, அதனால கட் பண்ணி இடையில கட் பண்ணி இருக்கோம். ஆனால் வந்து இது நான் வந்து வீடியோ பண்ணிவிட்டு வாய்ஸ் கொடுக்குறதுனால நான் டேரெக்டாக அப்படியே இது கட் பண்ணும்போது அப்படியே டேரெக்டாக பேசிட்டு தான் இருப்பேன். சரியா? ஸோ இந்த மாதிரி பிசி கேம்ஸ் அந்த மாதிரி வேணும்னா கமெண்ட் சொல்லுங்கள், என்னென்ன கேம்ஸ் வேணும்னு சொல்லுங்கள். ஸோ நம்ம ஒய்டி வேடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ போன ஃபஸ்ட்டு வீடியோ ரொம்ப செமையான ரெஸ்பான்ஸ் கிடச்சிச்சு. ஸோ 126 ரிவ்யூஸும் ஏதோ ஒன்று போயிட்டு இருந்துச்சு. 6 லைக்கு தான் வந்திருக்கு. ஸோ அதனால் லைக்கும் கொஞ்சம் பண்ணி விட்ருங்க கைஸ். சப்ஸ்கிரைபர் கூட 3 சப்ஸ்கிரைபர் 2 சப்ஸ்கிரைபர் தான் எக்ஸ்ட்ரா ஆச்சு. வித் சப்ஸ்கிரைபர்லாம் எதுவும் ஆகலை. ஸோ அதனால் சப்ஸ்கிரைபும் லைக்கும் மறக்காமல் போட்டு விட்ருங்க கைஸ். அப்போ தான் எனக்கு வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ நான் வீடியோ போடுற காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோவுக்கு வந்து 100க்கும் மேலே வியூஸ் போயிருக்கு. ஃபஸ்ட்டு வீடியோவும் 100க்கும் மேலே வியூஸ் போயிருக்குன்றனால எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. ஸோ அதனால் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ இடையில கட்டாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேம் பயங்கரமாக லேக் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால இது கட் பண்ணிவிட்டு இது அங்கே போய் கண்டினியூ பண்ணிக்கலாம் சொல்லிட்டு கண்டினியூ பண்ணேன். சரி, இவனை மண்டேல போட்டுவிட்டு நம்ம வந்து இந்த கராஜ் ஓப்பன் ஆகாது. அதனால நம்ம அந்த பக்கமாக போயிட்டு, ஏன்னா யூடியூபர்ஸ்லாம் பின்னாடி போய் தான் ஏறுவாங்க. எனக்கு ஓப்பன் ஆகாதான்னு தெரில. ஸோ அந்த இப்போ வந்து இந்த கண்ணாடியில் யாராச்சும் இருக்காங்க உள்ளே பார்ப்போம். யாரும் இல்லை கைஸ், நான் சும்மா விளையாட்டுக்காக பார்த்தேன். இல்லை, ஆனால் இந்த வழியெல்லாம் போக முடியாது. சரியா கைஸ்? இந்த வீடியோட லுக்கே எனக்கு ரொம்ப பிடிக்கும் கைஸ். முக்கியமாக சொல்ல போனோன்னா எனக்கு ஃப்ராங்க்லின் இந்த ஜிடி 5 கேமில் ஃப்ராங்க்லின் பிடிக்கும். ஆனால் ஃப்ராங்க்லினோட வீடு பிடிக்காது. ஆனால் இங்கே மைக்கேலோட வீடு சூப்பராக இருக்கும். அதுக்கு அப்படியே நேச்சராக இது பண்ணியிருப்பாங்க கைஸ். செடி எங்கே பார்த்தாலும் செடியாகவே இருக்கும். அவங்க ஸ்விம்மிங் பூல் கிட்டே போகணும். எனக்கு போய் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது நான் விளையாடும் போது. பட் ஆனால் நம்ம மிஷின் முடிச்சிட்ருக்கோம். மிஷின் முடித்து பார்க்குறோம் என்ன சின்சான் ஃப்ராங்க்லின் அந்த மாதிரி சீரீஸ் போடலாம் எல்லோரும் மாதிரி. சரி, ஓகே. இங்கே பாருங்கள், 4 ஆல்பம் இருக்குது. அதுதான் பார்த்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த இடத்துல கேம் ஓடும் பார்த்தீங்களா? ஓகே கைஸ், கேம் ஓடுது. சரி, இப்போ அங்கே பின்னாடி 2 புள்ளி மாதிரி கட்டி என்னன்னு தெரில. பின்னாடி யாராச்சும் இருக்குன்னு தெரில. சரி, இப்போ நம்ம சைலண்ட்டாக அது ஆக்சுவலி கீழே காட்டுதுன்னு நினைக்கிறேன். கீழே போயிட்டு அங்கே இது 2 பேர் சண்டை போட்டுருப்பாங்க. அவங்க தெரியாமல் நம்ம போனோம் ஸ்க்ரோச் பண்ணி. ஸோ ஸ்க்ரோச் பண்ணி இந்த இடக்குள்ள தான் கைஸ் எங்கேயோ அந்த ரூம் இருக்கும். அது நான் அப்படி இந்த இடக்குள்ள தான் இருக்கும். ஆனால் நான் அதை ரெக்கார்ட் பண்ணும்போது தேடிக்கிட்டே அந்த பக்கம் போயிட்டு திருப்பி இந்த பக்கம் டேர்ன் பண்ணி போவோம் பாருங்களேன். இப்போ இந்த பக்கம் தான் கார் இருக்கும். இந்த இடத்துல ஒரு கட் ஆகும். ஏன்னா ஸ்பீடாக போய் கார் பார்த்தீங்களா? அது இங்கே பாருங்கள், இந்த இடத்துலையும் ஒரு கட்டு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான கட்டெல்லாம் இருக்குது. இது பக்கம் கட்டு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஐயோ, இந்த கேமில் டிரைவிங் ஸ்பீட் கொஞ்சமாக ஏற்றியே தீரணும் கைஸ். மொக்கையாக ட்ரைவ் பண்ணுறேன். ஸோ இதுலேருந்து ஒருத்தன் எந்திரிப்பான். அவன் தான் மைக்கேல். ஃபஸ்ட்டு அந்த கார் ஓட்டுற மிஷினும் இந்த பேங்க் ராபரி மிஷின் நான் போடல. ஏன்னா அதெல்லாம் நான் வந்து இது ஸ்கிப் பண்ணி தான் முடித்தேன். இந்த கார் மிஷின்லாம் ஸ்கிப் பண்ணி தான் முடித்தேன். அந்த இது பேங்க் மிஷின் மட்டும்தான் இது பண்ணி அடித்தேன். ஏன்னா மெயின் மிஷின்லேருந்தே போடலாம். எனக்கு கார் திருட்டுறது அதுவும் மெயின் மிஷின் தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரொடியூஷனில். அதனால நான் வந்து இதிலேயே ஸ்டார்ட் பண்ணிடலாம் சொல்லிட்டு இது பண்ணிட்டேன். சரி, போன வீடியோவில் கேட்டிருந்தேன் ஒரிஜினல் வாய்ஸ்லேயே வீடியோ போடலாமா வேணாமான்ட்டு. ஆனால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடையாது அந்த கேள்விக்கு. ஆனால் 126 வியூஸ் மட்டும் போயிருக்குது.
சரி ஓகே, இனிமேலாச்சும் சொல்லுங்கள். இப்போ இது ஒரிஜினல் வாய்ஸில் போடலாமா, இதில் இந்த வாய்ஸில் போடலாமான்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு போன வீடியோ பார்க்கும்போது இந்த வாய்ஸ் கொஞ்சம் நல்லா அது மாதிரி தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரிஜினல் வாய்ஸ் கேவலமாக இருக்கும், அதான் சொல்ல வந்தேன். சரியா? சரி, அது மறக்காமல் கமெண்ட்டை சொல்லி விட்றீங்க. ஸோ இப்போ இந்த மிஷினை மட்டும் முடிச்சுட்டு மிஷின் பார்த்துட்டு வந்துடுவோம்ல, அதோட நம்ம கேம் பிளே முடிச்சுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி 7 நிமிஷத்துக்கு மேலே போகுது. போன வீடியோவே 13 மினிட்ஸோ என்னவோ போச்சுல. ஐடி கலெக்ஷனே 13 மினிட்ஸ் மேலே போகுது கைஸ். நான் ஒய்லிஸ்டெல்லாம் போய் காட்டியிருக்கேன் கைஸ். ஓகே, ஸோ நம்ம போயிட்டு அந்த இது கிளாஸில் முட்டை சொல்லுவான் மைக்கிள். இந்த இடத்துல ஒரு கட்சின்னு வரும். பாருங்க கைஸ், கட்சின்னு வருதா? இப்போ வந்து அந்த இதில் போயிட்டு முட்டை சொல்லுவாங்க கைஸ். முட்டைனா ஒன்று சுற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணுவான். அதனாலே முட்டுவோம். ஓகேவா? இப்போ வந்து இது ஒரு கட்சின்னு வரும், அதுவாகவே போய் முட்டு பாருங்க. ஆம்பளைதான். ஓகேவா? இப்போ கிளாஸ்லாம் உடஞ்சிச்சா, ஒட்டையிறப்ப இவன் வந்து சொட்டை மண்டை வந்துக்கிட்டு என்னென்ன பேசணுமோ பேசிட்டு இருப்பான். ஐயோ என் கார் போயிடுச்சு, அது போயிடுச்சு, இது போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவன் வந்து காசு கொடுத்து ஃப்ராங்க்லி அனுப்பிச்சி விட்ருவான். ஸோ இப்போ நம்ம வந்து அடிக்கணும் இவனை போட்டு. இதில் பாரு எப்படி அடி வாங்குவேன்ட்டு. ஏன்னா எனக்கு கண்ட்ரோலே வராது கைஸ் இந்த மாதிரி கேம்ஸில் மட்டும். அதனால பிசி கேம்ஸில் மட்டும் எனக்கு கண்ட்ரோலே வராது. நானே கஷ்டப்பட்டு அடிச்சுட்டு இருப்பேன். இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் நல்லா தான் அடிப்பேன், அதுக்கு அடிக்க அனுப்பிச்சிடுவோம் பாருங்கள் சொல்லலை. நான் எனக்கு அப்படியே இங்கே பாருங்க, கீழே ஒதுக்கி வந்துக்கிறேன். இப்போ திருப்பி கீழே உட்காந்து அடிப்பேன் பாருங்க. கீழே விழுந்துடுவேன். சரி விடு, அவ்வளோதான். இனிமேல் ரிவெஞ்சுன்னு சொல்லிட்டு மவுஸை தட்டி அடிக்க ஆரம்பிச்சிடுவேன். இப்போ வந்து கட்சியின் பிளே ஆகணுன்னே அப்பாடான்னு இருக்கும். இதுக்கே எப்படின்னா பெரிய மிஷின்லாம் போனோன்னே என்ன ஆகுறதுன்னு எனக்கும் தெரில. அதுக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அதோட இந்த மிஷினும் முடிஞ்சிடும். ஸோ அடுத்து பார்ட் 2 போடலாமா வேணாமான்னு சொல்லுங்கள். ஸோ ஃப்ரீ ஃபயர் கேம் பிளே வீடியோஸும் வரும். மைண்ட் கிராஃப்ட் இதெல்லாம் வேணுமான்னு சொல்லுங்கள் கைஸ். பாருங்களேன் அவன் எப்படி பிடிச்சி கேள்வி கேட்குறான்னு சொல்லிட்டு வாயிலே குத்தி அனுப்பிச்சி விட்டா போதும். அதுக்குள்ளே மிஷினே முடிச்சிச்சு. ஸோ அடுத்த நல்ல வீடியோஸ் வந்து வைக்கும். அது வரைக்கும் பாய் 2Ks.